ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எஸ் நான் சூப்பராக இருக்கேன். எஸ் சூப்பர். ஸோ எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம 1ஆந்தேதி செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச் போவோம் இல்லையா, அதெல்லாம் போய் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் அப்படியே ப்ளூ லகான் ரெசார்ட்டுக்கு வந்திருக்கோம் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கு. நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்க வரவங்களுக்கு சொல்லிக்கிறேன். புது வருஷத்தோட முதல் நாள் எப்பவுமே நம்ம குடும்பத்தோட பாரிஸ் கார்னரில் இருக்க செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச்சுக்கு வருவோம். ஃபேமிலியோடு எல்லோரும் இங்கே ப்ரேயர் பண்ணுறது வழக்கம். அது எங்கள் அப்பா சின்ன குழந்தையாக இருக்கும் போது ஆரம்பித்தது. அப்புறம் நான் வந்தேன், இன்றைக்கி என் பையன் வந்திருக்கான். எல்லோரும் அந்த டேயை பற்றி ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் இந்த வருஷத்தோட முதல் குரூப் ஃபோட்டோ எங்கடா நான் இல்லைன்னு பார்க்குறீங்களா? இதோ வந்துடுறேன். சர்ச்சில் ப்ரேயர்லாம் ரொம்ப சூப்பராக முடிச்சுட்டு நம்ம சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சங்கீதா ஹோட்டலில் தான் எப்பவுமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். இந்த இயரோட ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் சங்கீதா ஹோட்டலில். வருஷம் நம்ம எங்கேயாவது வெளியே போகிறது உண்டு. இந்த வருஷம் ரெசார்ட் பிளான் பண்ணியிருக்கோம். போகலாமா? இந்த பீச் ரெசார்ட் பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் இருக்குது. கிட்டத்தட்ட மெயின் ரோட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் உள்ளே இருக்கும். சர்ச்சில் வழக்கம் போல் ப்ரேயர்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. எல்லோரும் அந்த 1ஆந்தேதி நேரில் பார்த்து பேசி ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம ப்ளூ லகான் ரெசார்ட் வந்திருக்கோம். காட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ காட்டேஜ் வந்திருக்கோம். இது ஆர்கனைஸ் பண்ணது யார் தான்? நம்ம டான்சிங் ரோஸ் சித்தப்பா. ஸோ அவருக்கு இந்த இடத்துல நம்ம கைத்தறல் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விஷயம், நான் காட்டுற விஷயம்லாம் என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம கூட யுவன் அண்ட் சச்சின் இருக்காங்க, 2 பேர். ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு நம்ம ரெசார்ட்டை ஒரு வழி பண்ண வேண்டியது தான். காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுப்பா, வாப்பா. இவர் போய் நான் ட்ரெஸ் மாற்றிடுறேன். இன்னொரு 5 மினிட்ஸ் இருக்குது ஸ்விம்மிங் பூலுக்கு டைம் ஆகுது. நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு உடனே வரேன். ட்ரெஸ்ஸை மாற்றிடுவான், நீ தௌசண்ட் சட்டை தானே மாற்றிடுவான். காட்டேஜில் இதுதான் நம்மளோட ரூம் 311. ஸோ ரூம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ நிறைய பேர் உள்ளே இருக்காங்க, அதனால் இப்போ காட்ட முடியல. இப்போ நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்விம்மிங் பூலில் பார்க்கலாம். இங்கே ஃபால்ஸ் வியூன்னு போட்டிருக்காங்க இல்லையா, அதான் ஸ்விம்மிங் பூல், வாட்டர் ஃபால்ஸ். ஸோ ஸ்விம்மிங் பூல்லேயும் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் செட்டப் பண்ணியிருந்தாங்க. இங்கே உள்ளே போகிறதுக்கு பாஸ் வேணும். எல்லா பாஸும் டான்சிங் ரோஸ் சித்தப்பா கிட்டே இருக்குது, வந்துட்டுருக்காரு. ரெண்டு 4 6 என்ன 2 4 6 பேர். டேய் அதை போடுறாங்க, ஓடக்கூடாது அடிந்து போடுனா. இப்போ நல்ல நாள்னா அமைதியாக குத்து அமைதியாக அது அந்த கைதிலாம் போடக்கூடாது. ஏரியா சொன்னீங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் எங்கே இறங்க போகிறேன், நான் என் கையில் விட்டு போகிறேன். இது தேவையில்லை, நாளைக்கு ஆகலாம். இப்போ பாரு மக்கள்னா அந்த பெரியவர் சொன்னது கேட்டிங்களா? சூப்பர்ல. ஸ்விம்மிங் பூலில் ப்ரொசீஜராக பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் நம்ம வாட்டர் ஃபால்ஸில் நம்மளை அந்த டெம்பரேச்சருக்கு டிவார்ம் பண்ணிக்கலாம்.
ஃபால்ஸ் வியூ உண்மையாகவே வந்து தரமாக இருந்துச்சு அண்ட் ஃபால்ஸுமே நல்லா இருந்துச்சு. ஃபால்ஸில் குடிச்சிட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். டாபிக்ஸில் முதல் முறையாக அண்டர் வாட்டர் ஃபால். அங்கே நாங்கள் பால் போட்டு விளையாடிட்டு சின்ன சின்ன கேம்ஸ்லாம் வந்து விளையாடிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என் பையன் தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல்லாம் பார்க்குறான். ஸோ அவனுக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. அவனுக்கு ஒன்றுமே புரியலை, நல்லா இருந்துச்சு. சச்சினுக்கும் யுவனுக்கும் வந்து ஸ்விம் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். நான் அவங்க வயசில் இருக்கும் போது நந்தனம் ஒய்எம்சிஏல எங்கள் அப்பா சித்தப்பா அம்மாலாம் வந்து என்னை விட்டு சொல்லி கொடுப்பாங்க. அதுதான் எனக்கு அப்போது ஞாபகம் வந்துச்சு. ஸோ அப்போ நான் கற்றுக்கிட்டது தான் இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த நாட்கள்லாம் ரொம்ப சூப்பரான நாட்கள். தண்ணியில் விளையாடுறதுனா யாருக்கு தான் பிடிக்காது? பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே தான் பிடிக்கும். ஆனால் அது ப்ராப்பராக கற்றுக்கிட்டு இந்தமாரி இடங்களில் என்ஜாய் பண்ணுங்கள். கற்றுக்கலனாலும் பரவாயில்ல, அந்த சேஃப் கார்ட்ஸ்லாம் மறக்காமல் போட்டுக்கோங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி வாட்டர் ஃபால்ஸ் வந்து சூப்பராக இருந்தது, செம்மையாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். இன்னொன்றும் இருக்குது, அது வந்து இட்ஸ் ஃபார் பேச்சுலர்ஸ், ஃபேமிலி இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் அந்தமாரி வந்தால் அந்த ஃபால்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க. அது ஷூட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாங்கன்னா நான் காட்டுறேன். வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டு நல்லாவே, சும்மா வாட்டர் ஃபால்ஸ் அப்படி இல்லாமல் நல்லாவே இருந்தது. நல்லா வாட்டர் ஃபோர்ஸ் நல்லா இருந்தது. இது வந்து 4 ஃபீட்டு, ரொம்ப நல்லாவே இருந்தது. ரூமுக்கு போயிட்டுருக்கோம், ரூம் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு யூ கோ ஃபார் ஃபுட். செம்ம ஜாலியாக இருந்துச்சு, பார்த்துருப்பீங்க எல்லாம். அண்ட் இப்போ வந்து மணி கிட்டத்தட்ட ஒரு 2-2:30 மணி கிட்ட ஆக போகுது. ஸோ நம்ம வந்து சாப்பிட வந்திருக்கோம்.
ஸோ இங்கே வந்து ஃபங்க்ஷன்ஸ், சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸு, பெரிய கல்யாணம் எல்லாமே இங்கே நடத்துகிறாங்க. வாட்டர் மெலன் ரோஸ் அதான் சர்ன்னு உள்ள போயிடுச்சு. ஏற்கனவே தண்ணியில் வேறு விளையாடி இருக்கோம். எதுவும் பண்ணாமல் இருந்தால் சரி. ஓகே ஓகே நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு கேம்ஸ் விளையாட வந்துட்டோம். இல்லை இங்கே இவ்வளோ தூரம் வந்துருச்சு அடிக்கி ஐஸ் கையிலே வாங்கிக்கிட்டாங்க. இப்போ சாப்பிட்டு பாதி பேர் ஷட்டில் கிரிக்கெட்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. கேர்ள்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டீ, காஃபி, ஸ்நாக்ஸ்லாம் வரும். நல்லா ஜாலியாக இருக்குது. ஜாலியாக இருக்குல்ல? சரி, எஸ் ஜாலி, எஸ். அரௌண்ட் ஒரு 4:30, 5 o'clock ஆக போகுது. நாங்கள் ரூம் போயிட்டுருக்கோம். ரூமுக்கு போகிற வழி பார்த்தீங்களா, காட்டேஜ். இதெல்லாம் காட்டேஜ் தான். ரூமுக்கு போகிற வழி. ரூம் பின்னாடி பார்த்தீங்கன்னா லைக் நிறைய மரம், காலி ஸ்பேஸ், விளையாடுறதுக்கெலாம் வச்சுருக்காங்க. நிறைய தென்னை மரம் இருக்குது. ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். அது வந்து பீச். இது வந்து பீச். இன்னொரு விஷயம் என்னென்னா, கிட்ஸுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கிட்ஸுக்கான நிறைய ப்ளே ஏரியாலாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்குது. அவ்வளோதான் வீட்டுக்கு போங்க 2 பேரும் ஒரே. ஸ்விம்மிங் பூல் போனோம், நிறைய நல்லா குளித்தோம். அதுக்கப்புறம் ரூம் போயிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றி சாப்பிட்டுட்டு வந்து நானும் சச்சுனும் கிரிக்கெட் பேட்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே விளாட்னோம் அந்த நெட்டில். அதுக்கப்புறம் நானும் சச்சுனும் ரூமுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்க்கில் இருந்தாங்க. இவங்க 4 பேரும் இல்லை, இவங்க 3 பேரும் பார்க்கில் இருந்தாங்க. நானும் சச்சினும் இங்கே வந்து பார்த்தோன்னே இவங்க 3 பேரும் பார்க்கில் பார்த்தோன்னே இவங்க சொன்னாங்க, ஷட்டில் கார்ட் போய் வாங்கிட்டு வாங்கடா, அப்படியே கூட கிரிக்கெட் பேட்டும் வாங்கிட்டு வாங்கன்னாங்க. கிரிக்கெட் பேட்டும் வாங்கிட்டு ஷட்டில் கார்ட்டும் வாங்கிட்டு நானும் சச்சினும் வந்தோன்னா அவங்க அங்கே தேடி பார்த்தோம், இல்லை இங்கே தான் இருக்காங்க. இங்கே ரொம்ப நேரமாக ஆடுறாங்க. ஷட்டில் கார்டு வேறு எடுத்து வச்சுட்டாங்க. கிரிக்கெட் விளையாட வந்திருக்கோம். ஸோ நெட்டில் வந்து ஏற்கனவே இன்னொருத்தவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நாங்கள் இங்கே விளையாடிட்டு கொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரசம். ரொம்ப நாள் கழித்து பார்க்கில் விளையாடிட்டு இருந்தேன். எங்கே இப்போலாம் இருக்கிற வேலையில் பார்க் வழியாக போக தான் முடியுது, விளையாட முடியறதில்ல. விளையாடும் போது தான் தெரிஞ்சது இவ்வளோ நாள் என்னமோ நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு.
நானும் நம்ம டான்சிங் ரோஸ் சித்தப்பாவும் அப்படியே பேசிக்கிட்டே போனோம். இங்கே ஈவினிங் வந்து நிறைய பறவைகளை வந்து பார்க்க முடிஞ்சுது இந்த பீச் ரெசார்ட்டில். அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது அந்த சத்தங்கள்லாம். ரெசார்ட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் அண்ட் டீ காஃபீஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. நம்ம காட்டேஜ்லேருந்து ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். அதனால் இப்படி தான் கொஞ்சம் பேராக பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ரெசார்ட்டில் நம்ம ஒரு நாள் இருந்தோம். பட் நிறைய அனுபவங்கள் நல்லா இருந்துச்சு. நம்ம கிறிஸ்மஸ் அன்னைக்கு கிறிஸ்மம் கிறிஸ்டைல் போட்டிருந்தோம். பட் அது வீடியோ எடுக்க முடியல. பட் அதுக்கான கிஃப்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்ம நியூ இயர் அன்னைக்கு வச்சுருந்தோம். கிறிஸ்மம் கிறிஸ்டைல்ட் வருஷம் விளாட்றது தான். ஆனால் வருஷம் அந்த எமோஷன் மாறுறதே கிடையாது. சின்ன விஷயங்கள் தான், ஆனால் ரொம்ப பெரிய சந்தோஷம். My life, when you turn and smile at me and say I love, gonna hold you tight through your darkness night. Oh Ambe, Vande, Yenande, Dande va. நியூ இயர் அதுவுமா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறது அது ஒரு தனி ஃபீலு. இந்த வருஷத்தின் முதல் நாள் மாதிரியே இந்த வருஷம் பூரா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் நிறைய பிளான்ஸ் இருக்கும், நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும். வழக்கமாக சொல்கிறது தான், எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேற்றுங்க. எது பண்ணுறதா இருந்தாலும் ஒரு ஸ்மைலோடு பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் நியூ இயர் vlog வேற மாதிரி முடிக்கலாமா? அடுத்த நியூ இயர்க்கு வந்து நாங்கள் ஈஸியாக போகலான்னு இருக்கோம். இருங்க பாய். சத்தியத்தை தினம் காத்து வரும் அந்த சாமி தரும் பல நூறு வரும். மனசு எல்லாமே கோவிலையா, அதுல நீதானே சாமி ஐயா. நல்லவன் தான் இவன் வல்லவன் தான், நல்லதெல்லாம் இங்கே சொல்ல